திருப்பூரில் திருமணத்தை மீறிய உறவுக்கு இடையூறாக இருந்த 1.5 வயது குழந்தையை அடித்து கொலை செய்த முன்னாள் காதலன் மற்றும் உடந்தையாக இருந்த குழந்தையின் தாய் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குளியலறையில் வழுக்கி விழுந்து விட்டதாக நாடகமாடி தப்ப நினைத்தவர்களை உடற்கூராய்வு அறிக்கை சிக்க வைத்தது எப்படி? திருப்பூர் பழைய ராமகிருஷ்ணாபுரத்தில் வாடகை வீட்டில் வசித்து வந்த ஸ்டீபன் ஆரோக்கியசாமி, பிரியா ஆகியோர் கணவன் மனைவி போல சேர்ந்து வாழ்ந்து வந்தனர். கடந்த 28ஆம் தேதி பிரியாவின் 1.25 வயது ஆண் குழந்தை வீட்டு குளியலறையில் வழுக்கி விழுந்து மயங்கிவிட்டதாக கூறி பிரியா திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். அங்கு குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து குழந்தை குளியலறையில் வழுக்கி விழுந்து இறந்துவிட்டதாக ஸ்டீபன் மற்றும் பிரியா திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் உடற்கூராய்வு அறிக்கையில் குழந்தை தலையில் அடித்து கொலை செய்யப்பட்ட அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. மேலும் முகத்தை அழுத்தி பிடித்து மூச்சு திணறடித்து கொல்லப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. இதனை கண்டு அதிர்ந்து போன போலீசாரின் சந்தேக பார்வை ஸ்டீபன் மற்றும் குழந்தையின் தாய் பிரியா ஆகியோர் மீது திரும்பியது. இருவரையும் பிடித்து போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வந்தன. ஸ்டீபனின் சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டம் மல்லபுரம், பிரியாவின் சொந்த ஊர் திருச்சி மாவட்டத்தில் பூங்குடி. இவர்கள் இருவரும் காதலித்து வந்த நிலையில் வீட்டில் எதிர்ப்பு கிளம்பியதால் இருவருக்கும் வேறு வேறு இடத்தில் திருமணம் நடைபெற்றுள்ளது. திருமணத்திற்கு பின் பிரியாவிற்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். இந்நிலையில் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மகளை மட்டும் முதல் கணவருடன் விட்டுவிட்டு 3 மாதங்களுக்கு முன்பு கணவரை பிரிந்து வந்துள்ளார் பிரியா. திருப்பூரில் தனது மகன் மற்றும் முன்னாள் காதலன் ஸ்டீபனுடன் வசித்து வந்துள்ளார். 3 மாதங்கள் குடும்பம் நடத்திய பிறகு ஸ்டீபனுக்கு பிரியா மீது சலிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே பிரியாவின் மகன் வேறு அடிக்கடி அழுது தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார். இதனால் கடும் எரிச்சல் அடைந்துள்ளார் ஸ்டீபன். குழந்தை அடிக்கடி அழுது தொந்தரவு கொடுத்து வந்த நிலையில் ஒரு நாள் பிரியா வீட்டில் இல்லாத நேரத்தில் அழுத குழந்தையின் தலையை பிடித்து வேகமாக சுவற்றில் அடித்துள்ளார் ஸ்டீபன். மேலும் காலால் குழந்தையின் முகத்தில் மிதித்து கொடூரமாக தாக்கியிருக்கிறார். இதில் குழந்தை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டது. தன் மீது சந்தேகம் ஏற்படாமல் இருக்க சிறுவன் குளியலறையில் வழுக்கி விழுந்து விட்டதாக கூறி பொதுமக்களையும் போலீசாரையும் நம்ப வைத்து நாடகமாடியது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் சிறுவனை கொலை செய்த முன்னாள் காதலன் ஸ்டீபன், கொலைக்கு உடந்தையாக இருந்த சிறுவனின் தாய் பிரியா ஆகிய இருவரையும் கைது செய்தனர். திருமணத்தை மீறிய உறவில் இருந்த பெண்ணின் குழந்தையை முன்னாள் காதலன் கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.